19th ஆகஸ்ட். இன்றைக்கி ஏசப்பா நம்மளை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருமை சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள்னு எபேசியர் 4:3 சொல்லப்பட்டிருக்கு. நம்ம வாழ்க்கையில் சமாதானங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம எல்லார்கிட்டையுமே சண்டை போட்டு இருக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க கிட்டே, நம்ம ஸ்கூலில் படிக்கிறவங்க, நம்ம வேலை பார்க்குற இடத்துல அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்டையும் நம்ம சமாதானமாக இருக்கணும். நம்ம சமாதானமாக இல்லாமல் மற்றவங்க கிட்ட போய் நீங்கள் சண்டை போடாதீங்க, சமாதானமாக இருங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏசப்பா அவங்களோட சீஷர்களோட படகுல போவாங்க. அப்போது ஏசப்பா தூங்கிட்டு இருப்பாங்க. பெரிய புயல் காற்றுலாம் இருக்கும். அப்போ சீஷர்கள் எல்லாருமே பயப்படுவாங்க. ஏசப்பா எழுந்திரிச்சு காற்றே அமைதியாக இரு அப்படின்னு சொல்லுவாங்க. காற்றையும் கடலையும் ஏசப்பா அடக்குவாங்க. அப்போது இந்த இடத்துல ஒரு சமாதானம் உண்டாகுது. அதே போல் நம்ம வாழ்க்கையிலையும் புயல் போன்ற பிரச்சனைகள் இருக்கலாம். ஏசப்பா இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில் சமாதானத்தால் எல்லாத்தையும் அடக்க போகிறாங்க. நம்ம அதுக்கு எப்படி இருக்கணும்னா, ஏசப்பாவோட ஆவியின் ஒருமையை நம்ம காத்துக்கொள்ளணும். எல்லார்கிட்டேயும் சமாதானமாக இருக்கணும். யார்கிட்டையுமே எரிஞ்செறிஞ்சு விழக்கூடாது, சண்டை போடக்கூடாது. நம்ம மற்றவங்களுக்கு ரோல் மாடலாக இருக்கணும். ஜெபம். அன்புள்ள தகப்பனே, இந்த நாளை காண செய்த கிருபைக்கு நன்றியப்பா. சமாதான கட்டினால எங்களோட ஆவியை நாங்கள் ஒருமையாக காத்து கொள்றதுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் மற்றவங்களுக்கும் சமாதானத்தை பற்றி கற்றுக் கொடுக்கணும். நாங்களும் எல்லார்கிட்டையும் சமாதானமாக இருக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பை ட்ரூத் ஆஃப் மெர்சி, ஹேவ் அ பிளெஸட் day.